ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகோம்னா கெமிஸ்ட்ரி 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்க போகும். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸியே கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க், டோட்டலாக 9 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பியில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மார்க் ஒரு கொஷினுக்கு, டோட்டலாக 21 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து நீங்கள் 4 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் ப்ளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர். பார்ட் ஏக்கான ஷார்ட் ஆன்சரில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொடுக்கல, ஆனால் இம்பார்ட்டன்ட் டாபிக் மேக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதிலே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து பார்ட் ஏல வந்து மோஸ்ட்லி எதை கேட்குறாங்கன்னா லாஸு, அதுக்கு பேசிக் ரூல்ஸு இல்லை சம்ஸு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது கீழே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் மாரி கொடுத்துருக்கேன். டிஃபைன் அட்டாமிக் ரேடியோ, ஸ்டேட் த ஆக்டோ ரூல்ஸ் ஆர் வாட் இஸ் த இன்ஆக்டிவ் எஃபர்ட். ஆக்டோ ரூல்ஸ்னாலும் வாட் இஸ் த இன்ஆக்டிவ் எஃபெக்ட்னாலும் ஒன்று தான். அதேமாரி அட்டாமிக் ரேடியோனாலும் ஒன்று தான். இதை வந்து டேரக்ட் கொஷினாக கேட்க மாட்டாங்க, இன்டேரக்டாக தான் கேட்பாங்க. இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம படித்த கொஷினுக்காக வரும், ஆனால் ஆன்சர் படிச்சுட்டு போயிடுவோம், கொஷினை படிக்க மாட்டோம். நீங்கள் படித்த ஆன்சர்லேருந்து அவங்க கொஷினாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அட்டாமிக் ரேடியோ கொஷின் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதிலே வந்து ஆன்சர்லேயே வந்திருக்கும் அட்டாமிக் ரேடியோ இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்ஆக்டிவ் எஃபர்ட்னு. அதை அவங்க கொஷினாக வந்து வாட் இஸ் இன்ஆக்டிவ் எஃபர்ட்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து உங்கள் ஆன்சர்லேருந்துக்கா அவங்க வந்து கொஷின் எடுப்பாங்க, அதுலேருந்து எடுத்துக்கா அவங்க வந்து கொஷினாக வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஷினை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, மற்றபடி ஆன்சர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ கொஷினுக்கு வந்து ஆன்சர் படிக்கிறீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க, எதுவும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க கொஷினை வந்து இப்படி மாற்றி கேட்பாங்கன்னு. நான் வந்து இந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி மாற்றி அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ செக் பண்ணி எல்லா கொஷினுமே பாருங்க. பார்த்துட்டு ஓனாக வந்து நீங்கள் கையாலேயே வந்து உங்கள் நோட்டில் வந்து கைட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு மெமரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து உங்கள் சிலபஸ் வந்து 3ஆக டிவைட் பண்ணி அதுலேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மேலே கொடுத்துருக்க எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபர்ட் அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க. அது வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 3 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 3 கொஷின் டீட்டெயிலாக பார்த்துங்க. பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது வந்து அந்த கொஷினை வந்து அவங்க அப்படி கூட கேட்பாங்க, அதனால அந்த பிராக்கெட்ல வந்து கொடுத்துருக்கேன். ஹைப்பர் கன்ஜெக்ஷனுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இதுலேயே அந்த 4th கொஷின் ஐயூபேக் நேம் வந்து 12thலேருந்தே வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. இதுலேயே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஐயூபேக் நேம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எப்படி போடணும்னு. 2 ஃபங்க்ஷன் குரூப் வந்து கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கண்டுபிடிக்க இருக்கும். 12thலேயே ஆல்ரெடி வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் ரீகால் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஐயூபேக் நேம் வந்து கேட்பாங்க. நீங்கள் அசைன்மெண்ட்டில் உள்ள கொஷினுக்காக ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஆர்கானிக், அதில் வந்து 3 கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 5 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஷினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் வந்து உங்கள் அசைன்மெண்ட் கொஷினும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பிளாக் டயக்ராமில் எஸ்னா பீனா டினா எஃப் பிளாக் இதை எலமெண்ட்டாக நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து பார்ட் பியில் கூட கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் என்ன இந்த மாதிரி தான் வந்து 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பற்றி கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துருக்க 3 கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். கொஷின் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. கொஷினை சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு இப்போ ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல் புக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். அட்லீஸ்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் படிச்சிக்கலாம். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.